நீண்ட நாட்களாக பூட்டி கிடந்த வீடு. வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற காவல்துறையினர். சமையலறையின் தரையில் மட்டும் ஒட்டப்பட்டிருந்த ஓடுகள் மற்றும் டைல்ஸ். ஓடுகளையும் டைல்ஸையும் உடைத்து குழி தோண்டிய போலீசுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. குழிக்குள் கிடந்த மனித எலும்புகளை கைப்பற்றி விசாரணையில் இறங்கிய போலீஸ். அடுத்தடுத்து வெளியான பகீர் தகவல்கள். சமையலறைக்குள் குழி தோண்டி புதைக்கப்பட்ட நபர் யார்? கொலையாளிகள் சிக்கினார்களா? சர்க்கேஜ் பகுதியில் உள்ள சமீர்ங்கிற நபரை ரொம்ப நாட்களா காணவே இல்லை. இதனால அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் உங்களோட கணவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு, எங்க போயிருக்காருன்னு மனைவி ரூபி கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு ரூபி, என் கணவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, சீக்கிரம் திரும்பி வந்துருவார்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து ரூபியும் தன்னோட பசங்களோட யார்கிட்டையும் சொல்லாம வேற ஒரு நகரத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாட்களாகவே ரூபியோட வீடு பூட்டி கிடந்திருக்கு. இத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ரூபிக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு விதமான நாற்றமும் அடிச்சிருக்கு. இதனால சந்தேகமடைஞ்ச அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ கிச்சன்ல உள்ள தரை மட்டும் மேடு பள்ளமா இருந்திருக்கு. அங்கங்க மண்ணும் சிதறி கிடந்திருக்கு. அதுல ஒரு பகுதி மட்டும் ஓடுகளாலையும் டைல்ஸாலையும் ஒட்டப்பட்டு கிடந்திருக்கு. ஏன் இந்த ரூம்ல மட்டும் ஓடுகளாலையும் டைல்ஸாலையும் ஒட்டப்பட்டு இருக்குன்னு சந்தேகமடைஞ்ச போலீஸ் அந்த ஓடுகளையும் டைல்ஸையும் உடைச்சிட்டு அங்க பள்ளம் தோண்டி பார்த்திருக்காங்க. அப்போ மண்ணுக்குள்ள ஒரே எலும்புகளா கிடந்திருக்கு. உடனே அந்த எலும்புகளை கைப்பற்றின போலீஸ் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ ரூபிங்கிற பொண்ணு தான் இந்த வீட்டுல ரொம்ப நாட்களா இருந்தாங்க. அவங்க சில மாசத்துக்கு முன்னாடி வேற எங்கேயோ போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட கணவரையும் ரொம்ப நாட்களாகவே காணோம்னு சொல்லி இருக்காங்க. அக்கம் பக்கத்து நபர்களோட வாக்குமூலத்தை வச்சு போலீசார் ரூபியை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரூபியோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியும் சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு பண்ணி பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரூபிக்கு யாரு அடிக்கடி போன் பண்ணிருக்கா, யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்குன்னு மொத்த டீடைல்ஸையும் எடுத்து பார்த்திருக்காங்க போலீஸ். அதுல வகேலாங்கிற நபரோட பெயர் காட்டியிருக்கு. உடனே வகேலாவோட நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி அவரை பிடிச்சு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க போலீஸ். பீகாரை சேர்ந்த சமீர் அன்சாரி குஜராத்ல உள்ள அகமதாபாத்ல கட்டுமான வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கார். இவரும் ரூபிங்கிற பொண்ணும் சில வருஷங்களுக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகளும் இருக்காங்க. ஆரம்பத்துல இந்த தம்பதியோட வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. இதுக்கடையில ரூபிக்கும் அதே பகுதியை சேர்ந்த வகேலாங்கிற நபருக்கும் இடையில தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு அடிக்கடி தனிமையில சந்திச்சுக்கிட்டும் தங்களோட நட்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா நாள் போக்குல இந்த விஷயம் சமீர் அன்சாரிக்கு தெரிய வந்திருக்கு. இதனால தன்னோட மனைவியை கண்டிச்ச சமீர், குத்துக்கல்லு மாதிரி நான் உயிரோட இருக்கும்போது உனக்கு இன்னொருத்தன் கேக்குதா, ஒழுங்கா வகேலா கூட பழகுறத இன்னையோட நிப்பாட்டிரு, இல்லன்னா உன்னை அடிச்சே கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டி இருக்கார். அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவியை போட்டு சரமரியா அடிக்கவும் செஞ்சிருக்கார். கணவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அதனால இனி வகேலா கூட பேச முடியாதுன்னு நினைச்ச ரூபி, சமீரை கொன்னாதான் நாம நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக வகேலா கூட சேர்ந்து தன்னோட கணவன் சமீரை கொலை பண்ணவும் திட்டம் போட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு வகேலாவும் ஓகே சொல்ல தன்னோட உறவுக்காரங்களான ரஹீம் மற்றும் மோசினையும் உடன் சேர்த்திருக்காரு வகேலா. சம்பவத்தன்னைக்கு சமீர் தன்னோட வீட்டுல தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ வகேலாவுக்கு போன் பண்ண ரூபி, என் கணவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், இப்ப நீங்க வந்தீங்கன்னா அவன் கதையை ஈஸியா முடிச்சிடலாம்னு சொல்லி இருக்காங்க. இதனால உடனடியா ரூபியோட வீட்டுக்கு போன 3 பேரும் தூங்கிட்டு இருந்த சமீரை மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்காங்க.
அடுத்து அவரோட உடலை துண்டு துண்டா வெட்டின நபர்கள் சடலத்தை கிச்சன்ல குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்க அந்த குழி தோண்டின இடத்துல மட்டும் ஓடு டைல்ஸை ஒட்டி வச்சுட்டு அந்த கும்பல் தப்பிச்சு போயிருக்காங்க. அடுத்து ரூபி தன்னோட குழந்தைகளோட அதே வீட்டுல கொஞ்ச நாட்கள் மட்டும் வசிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களும் தன்னோட பசங்களை கூப்பிட்டுட்டு வேற ஒரு நகரத்துக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன புகாரை வச்சு உண்மை நிலவரத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் வகேலாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற ரூபி உள்ளிட்ட 3 பேரை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க.